ஹலோ ஹாய்ஸ் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்வி தகுதியை புத்திசாலித்தனத்துடன் ஒப்பிடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவைட்ஸ் ஒன்று ரீட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி வந்துட்டு நிறைய பேர் இன்றைக்கி டிகிரி முடிச்சிருப்பாங்க. பட் வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரிலாம் கெத்து காட்டுறவங்களாம் நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்வாங்க. ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிடாது. படிக்காதவங்களுக்கு தெரியாத நாலேஜ்லாம் வந்துட்டு எவ்வளவோ இருக்குது. தெரிஞ்ச நாலேஜ்லாம் ஒன்றுமே படிக்கலை, நான் 0% தான் படிச்சிருக்கேனா அப்படிங்கிறவங்களுக்கு அதிக நாலேஜ், நிறைய டிகிரி பண்ணியிருப்பாங்க, முட்டாளாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த குவைட்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி நீங்கள் பிஹெச்டி படிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவைட்ஸில் போட்டிருந்தாங்க. அப்படின்னா கல்வி தகுதி வேறு, புத்திசாலித்தனம் வேறு. ஓகேவா? நீங்கள் வந்து படிச்சிருக்கிறதுனால தான் உங்களுக்கு நாலேஜ் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நம்பவே முடியாது. ஏன்னா படிப்பு வேறு. நீங்கள் படிச்சிருக்கலாம், உங்களுக்கு உங்கள் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி இருக்குது, அது ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அது ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாமே தவிர புத்திசாலித்தனங்கிறது வேறு. பட் வந்து படிப்பு கல்வி தகுதியெலாம் வந்துட்டு உங்களுக்கு புத்திசாலித்தனத்தோட ஈக்குவல் ஆகாது. திறமையான ஆளாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த குவைட்ஸில் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக போட்டிருந்துச்சு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, நம்ம படித்த படிப்புக்கும் நம்ம வேலை பார்க்குறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் நம்ம ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், நம்ம படித்தது ஒரு பக்கம் இருக்கும். பட் வந்து இதெல்லாம் வந்து நம்ம நாலேஜ் ஆகிடாது. சரியா? உங்களோட லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு புத்திசாலி இது இருக்கும். அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்கு வழி தேடுங்க. ஓகேவா? இன்னொன்று, உங்களால் முடியாதுன்னு ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை வந்து இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் கம்முன்னு விட்டுருங்க. ஏன்னா அதை போட்டு மனசில் ஃபீல் பண்ணிக்கக்கூடாது. உங்களால் முடியுங்கிறத அவங்க உங்கள் காது பட சொல்கிறப்ப நீங்கள் கேட்குவீங்களே, எப்படி செஞ்சால் அந்த விஷயத்த அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க. அதை